முட்டாள்களின் வார்த்தை. பேட் கேர்ள், இது தப்பு, வியர்டு, ஆக்வர்டு, இதெல்லாம் வந்து முட்டாள்களின் வசனம் நான் சொல்லுவேன். ஃபீல் குட் படமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ விட்டுட்டு அப்புறம் ஓடிடியில் பார்த்து ஃபீல் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணேன். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வருங்க. அந்த அளவுக்கு இல்லை சார். கட்டாயமாக இருக்குது. பேட் கேர்ள்னு காமிச்சிருப்பாங்க. பேட் கேர்ள்னு சொல்லிட்டு படம் பேர் வச்சாங்க. இந்தியாவில் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சமூக கட்டுப்பாடுன்றது இருக்குது. அது மீறினா பேட் கேர்ள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இருக்குது, அது ஓகே தான். ஒரே லைனில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃப்ரீடம் இஸ் ஃப்ரீ. அதை நம்ம யார்ட்டையும் கேட்க வேண்டிய நிலமையில் இல்லை. அது உமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் அவங்கவுங்கள்ட்ட இருக்குது. யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அவங்கவுங்க அதை என்ஜாய் பண்ணும்போது அது ரொம்ப அழகான விஷயம். குளோபலாக பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதுதான் அந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது படம். அது எதுவுமே அவங்க கிளாரிட்டியாக சொல்லவே இல்லை மேடம். ஒன்று படம் வச்சுக்கோங்க, ஃபார் சப்போஸ் பெண் சுவாதந்திரம், அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு விருப்பப்படி இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைன்றதை அமைச்சுக்குவாங்க. அந்த பசங்க கூட இருக்காங்கன்னா அது அவங்களோட சுவாதந்திரம்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கணும். அது அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு காமிச்சிருக்கணும். அதுவும் காட்டவே இல்லை. ஃபீல் குட் படமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ விட்டுட்டு அப்புறம் ஓடிடியில் பார்த்து ஃபீல் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணேன். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வருங்க. இரண்டாவது விஷயம், ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி வழியில் போகிறதுனால வந்து அவங்க எகோனி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாழக்கூடாதுன்றது கூட காமிக்கவே இல்லை. அது படத்தில் வந்து பெண் சுவாதந்திர பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை மேடம். எல்லாமே ஹோல்சமாக இருக்குது. மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். நல்ல படம். சிம்பிளாக என்னன்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சில உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அது பத்தாது. கடைசியாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது. நல்லா இருக்கு படம். நல்லா இதுமா இல்லை, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஒரு பெண்ணோட லைஃப், இப்போ இருக்கிற மாடர்ன் கேர்ள் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுற அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கு. மாறன் சார்னாலே அது வந்து ஒரு தரம். அதில் வந்து அந்த தரத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாமல் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரோ அது 100% படத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அது தரமாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் மேடம். அது நம்ம நாட்டில் வந்து பார்ப்பனர் சமூகத்து மேலே வந்து ஒரு வெறுக்கம் இருக்குது மேடம். அது தவறு. நான் பிராமினா நான் சொல்கிறேன். அது வந்து பிராமின்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிராமின்ஸ்ன்னு கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. பேட் கேர்ள் இஸ் ஆக்சுவலி குட் கேர்ளுங்க. யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அவங்கவுங்க அவங்க மனசுக்கு பிடிச்சதை சந்தோஷமாக செத்து வாழ்ந்து செஞ்சுட்டு செத்து போகிறாங்கன்னா அவங்க குட் ஹியூமன் தான் சொல்லலாம். அந்த வரையில் ஓகே, அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஆஸ் எ பேரண்ட்ஸாக வந்து படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு உன் விருப்பப்படி இருன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ யாருமே வந்து டீனேஜ் பொண்ணையே போய் ஹாப்பியாக வாழ சொல்லிட்டு விட்டுட மாட்டாங்க இல்லையா மேடம். முட்டாள்களின் வார்த்தை. பேட் கேர்ள், இது தப்பு, வியர்டு, ஆக்வர்டு, இதெல்லாம் வந்து முட்டாள்களின் வசனம் நான் சொல்லுவேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய படம். தேங்க்யூ. நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வளம் வரும்போது எந்த மாதிரி இருந்துக்குவாங்களோ அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் இருப்பாங்க. பிராமினன்றதுனால வந்து மடி கட்டிட்டு வீட்டில் உட்காரன்னு கூட சொல்ல மாட்டாங்க. கொடுக்க முயற்சி பண்ணுறேன், கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இப்போது நம்ம வாழ்க்கை முறையில் அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை மீறி நம்ம வந்து கொடுக்க முயற்சி பண்ணால் அது ஒரு காலத்தில் அது ஃப்ரீடம், அது அந்த வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தையாக மாறிடும். அது நார்மலான விஷயமாக மாறிடும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப நார்மலாக இருக்குது. புரியல. டைலாக்ஸ் எல்லாமே ஒரு நங்கூரமாக இருக்குது.